பெண்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தனது மனைவி சௌமியா பத்திரகாளியாக மாறிவிடுவார் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் என்றால் இன்று ஊரூராக, கிராமமாக, கல்லூரியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். நல்ல ஒரு வேட்பாளர், அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நேர்மையானவர், உண்மையானவர், உழைக்கின்றவர், எல்லாவற்றுக்கும் மேல் அவர் பெண்களுக்கு எந்தாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அங்கே முதலே சென்று குரல் கொடுப்பது மட்டுமல்ல, அந்த பெண்ணுக்கு நியாயத்தை கொண்டு வருவார், நியாயத்தை மீட்டெடுப்பார். அதுல மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும். பெண்களுக்கு பிரச்சனைனா அவங்க பத்திரகாளியா மாறிடுவாங்க. அவ்வளோ கோபம் வரும். அதுவும் பெண் குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்க பார்த்தாலும் போன் பண்ணுவாங்க. போ, அங்க போய் போராட்டம் பண்ணு, உடனே போராட்டம் பண்ணு, எல்லாருக்கும் போன் பண்ணி அவங்களுக்கு தூங்க முடியாது. அப்படிப்பட்டவரை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் ஆக்க வேண்டும் என்று இது என்னுடைய ஆசை மட்டுமில்ல, உங்களுடைய ஆசையும் இருக்கிறது. நன்றாக புரிகிறது எனக்கு. எதிரணியில் உள்ள வேட்பாளரை அவர்களை நான் மதிக்கின்றேன். ஆனால் அவர்களுக்கு எந்த அனுபவமும் கிடையாது. உங்களுடைய வாக்குகளை வீணாக்காதீர்கள். நல்ல ஒரு உறுப்பினர் தேர்வு செய்யுங்கள். 2014 அத்துணை எதிர்ப்புகளும் மீறி நீங்கள் எல்லாம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீர்கள். 5 ஆண்டு காலம் உங்களுக்கு நான் உண்மையாக இருந்தேன். இன்னும் உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றேன். இனியும் உண்மையாக இருப்பேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.